இன்னைக்கு ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் வினோத் மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஜாப் மாதிரியே 12 to 14 hours அவர் சிஸ்டம் தான் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டா நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மசில் சோர்னஸா இருக்கு, போன்லாம் வந்து பெயினா இருக்கு சொல்லிட்டு இருந்தாரு. சரி நீ பேசாம டாக்டர் கிட்ட போய் ஒரு வாட்டி சஜஷன் கேட்டுக்கோன்னு சொன்னது. டாக்டரும் ஒரு வாட்டி பிளட் செக்அப் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கு. சோ அந்த ரிசல்ட்டை நான் உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்றேன். இதுல வந்து கிளியராவே தெரிஞ்சிருக்கு வைட்டமின் டி குறைபாடு அவருக்கு. வெயிலோட எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிறதுனாலதான். நம்ம இப்ப பிறந்த குழந்தைங்க காலையில இளம் வெயில்ல காட்டுற பழக்கம் உண்டு. என்னதான் வந்து தாய்ப்பால்ல இருந்து அவங்களுக்கான சோர்ஸ் கிடைச்சாலும் வைட்டமின் டி நேச்சுரல் சன்ல இருந்து தான் கிடைக்கும். இந்த சிமிலர்ல தான் நம்மளும் இருக்கணும். ஆனா இதையும் தாண்டி வைட்டமின் டி அப்சர்வ் பண்ணாத காரணம் ஒரு 2 இருக்கு. டியூ டு ஏஜ் ஸ்கின்ல வந்து மெலினம் அதிகமா இருந்துச்சுன்னா கிட்னி ஆர் லிவர் டிசீஸ் ஏதாவது இருந்தா கூட வைட்டமின் டி அப்சர்வ் பண்ணிக்காது. பட் காமன் கேசஸ்ல பாத்தீங்கன்னா வெயில்ல போய் நம்ம எக்ஸ்போஸ் ஆகாததான் காரணம். சோ இதை 2 விதமா சரி பண்ணலாம். ஒன்னு, வெயில்ல போய் ஆக்டிவிட்டிஸ் லைக் வாக்கிங், விளையாடுறது பண்ணாலே வைட்டமின் டி எடுத்துக்கலாம். செகண்ட் திங் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்ல வந்து வைட்டமின் டி எடுக்கிறது. மீட் சொல்லலாம், யோக் சொல்லலாம், யோகர்ட், மஷ்ரூம். இந்த மாதிரியான ரிச் ஃபுட் நம்ம தேடி சாப்பிடும் போது வைட்டமின் டி டெஃபிஷியன்சில இருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம். என் ஃப்ரெண்டோட கேஸ்ல வந்து டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் டி சப்ளிமெண்ட் கொடுத்து இப்போ அவர் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாரு. இது நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோ ஒரு அவேர்னஸா எடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களை பாக்குறேன். பை ஃப்ரம் யுகா.